உடன் வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்க அன்பர்கள், இறையாசிரியர்கள், இறை தொண்டர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை இன்று ஒரு சிறப்பு நிகழ்வாக திருமூலர் குழுவிலிருந்து இறையாசிரியர்கள் இயற்கை உணவகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். இயற்கை உணவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனால் கொடுக்கப்பட்ட உணவுகளை அப்படியே பச்சையாக சமைக்காமல் சாப்பிடுவது தான் இயற்கை உணவு. சமைச்சு சாப்பிட்றதுக்கு பேரு இயற்கை உணவு இல்லை. அதுல முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்காது. நேரடியா நம்ம எதை சாப்பிடலாம்? பழங்கள் சாப்பிடலாம், சில காய்கறிகள் சாப்பிடலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, வெண்டைக்காய், தேங்காய், சுரைக்காய், அந்த மாதிரி சில நீர் காய்கறிகளை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால நமக்கு ஊட்டச்சத்து முழுமையா கிடைக்குது. அந்த வகையில திருமந்திரத்துல இருந்து ஒரு பாடல்: உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான். இதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, உடல் அழிந்தால் உயிர் அழியும் இல்லையா? உடல் நலிவுற்றால் ஞானம் அடைய முடியுமா? முடியாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயுடைய அந்த உடம்போட நம்மளால ஞானம் அடைய முடியாது. உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இது மாதிரி ஒரு யோக பயிற்சிகளை நாம செஞ்சா கூட உணவு விஷயத்துல நாம மிக மிக கவனமாக இருந்தாதான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உடலுக்கு பொருத்தமான உணவை நாம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அப்பதான் நமக்கு உயிர் சக்தி பெருகும். பல காலம் யோக பயிற்சிகள் செய்து மெய் உணர்வு பெற நமக்கு நீண்ட ஆயுள் தேவை. அந்த நீண்ட ஆயுளுக்கு சத்தான உணவு தேவை. இப்ப இறை சாதனைமார்க்க அன்பர்கள்லாம் சிறுதானிய கஞ்சி காலையில எடுத்துக்கிறோம். மத்தியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சாதமும் நிறைய கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம். டீ காஃபி தவிர்த்தாச்சு. இரவு பழங்கள் மட்டும். இப்படி நாம யோகா பயிற்சியில பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை ஒரு வாட்டி அவங்க ஈவினிங் பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா, மகரிஷி சொன்னாங்களாம், போருக்கு போய் உயிரை விட்டதை விட நிறைய பேர் சாப்பிட்டு உடல் நலத்தை கெடுத்து நோய் உயிரை விடுறாங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அன்பர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல போர்ல தான் போய் மரணம் ஏற்படும் இல்லையா? இப்ப என்ன பண்றோம்? அந்த உணவு பத்தி விழிப்புணர்வு இல்லாம ருசிக்காக நிறைய சாப்பிட்டு தேவையற்ற உணவுகளை நம்ம சாப்பிட்டு நம்ம உடல் நலத்தை கெடுத்து நோய்க்கு ஆளாகி சீக்கிரமே மரணத்தை தழுவிடுறாங்க. அந்த வாழ்க்கையோட அந்த வேல்யூ புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மகரிஷி நைட்ல ஒரே ஒரு கொய்யாப்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்களாம். நம்ம என்ன பண்றோம்? ரெகுலர் ரொட்டீன் பாருங்க. காலையில ஒரு 4 இட்லியா, அப்புறம் மதியானம் நிறைய சாதம், கொஞ்சமா காய், நம்ம விருப்பம் போல சாப்பிடுறோம். சாம்பார், ரசம், மோர், இப்படி நிறைய சாதமா உள்ள தள்ளிட்டு அப்புறம் நைட்டு பார்த்தா ஒரு 3 தோசை, ஈவினிங் பார்த்தா ஒரு காஃபி, டீ. இது ஆரோக்கியமா? கண்டிப்பா கிடையாது. இதை நாம கண்டிப்பா மாத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த யோக பயிற்சி முழுமையடையும். நிறைய கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டுட்டே இருந்தா என்ன ஆகும்? நமக்கு சுகர் வரும். புரோட்டீனு ஃபைபர் குறைவாக எடுத்துக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. உப்பு, காரம், எண்ணெய் இதெல்லாம் அதிகமாக சேர்க்கறதுனால பிபி, கொலஸ்ட்ரால் வந்துடுது. சரிங்க. வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று கேட்குறாங்க. வயசானவங்க என்ன கேட்பாங்க? இட்லி தான் வேணும்பாங்க. குழந்தைங்க எனக்கு கார்ன்ஃப்ளாக்ஸ் கொடுங்க, நூடுல்ஸ் கொடுங்க அப்படிங்கும். மிடில் ஏஜில் உள்ளவங்க என்ன கேட்பாங்க? எனக்கு சப்பாத்தி, நான், அந்த மாதிரி கேட்குறாங்க. எல்லாத்தையுமே நம்மளால் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு நமக்குன்னு ஒரு சிறுதானிய உணவு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்க முடியுமா? இந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட வருது இல்லையா? அதுக்கு தான் நாங்கள்லாம் யோசித்தோம், சத்தான உணவு கொடுக்குற ஒரு உணவகம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இறையாசிரியர் ஸ்ரீதேவி அம்மா இந்த ஸ்கிரிப்டை தயாரிச்சிருக்கிறாங்க.
திருமூலர் குழுவில் உள்ள அனைத்து இறையாசிரியர்களும் IAP 1, IAP 2, IAP 3 இருந்தும் ஒரு இறையாசிரியர், ஒரு அன்பர் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. உங்களோட ஆதரவை கொடுங்க. சேட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச மெனு இயற்கை உணவை நீங்கள் பகிர்ந்துக்குங்க. எல்லாருமே இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே இந்த ஜூமில் 140 பேர் இருக்காங்க. நீங்கள் போடுற அந்த கமெண்ட்டை அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸு கொடுங்க. வாழ்க வளமுடன். IAP 1 இறையாசிரியர் ஸ்ரீதேவி அம்மா, இசைக்கிராணி அம்மா, ரேகா அம்மா, பிரேமலதா அம்மா, கீதா பன்னீர்செல்வா அம்மா, பிருந்தா சிவா, நான். அடுத்து IAP 2 நஸ்ரீன் நிஷா நளினி அம்மா, நர்மதா அம்மா, நீலா அம்மா, மரகதமணி அம்மா, முருகாம்பாள் அம்மா, முத்துமாரி அம்மா, நந்தினி அம்மா, IAP 3 ராணி அம்மா. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நிகழ்வை தயாரிச்சிருக்கோம். ஆரம்பிக்கலாமா? வாங்க. வாழ்க வளமுடன். கீதா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இன்னும் 2 பேருக்கு கோஹோஸ்ட் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கம்மா. ஓகேம்மா. முருகாம்பாள் அம்மா, ஸ்ரீதேவி அம்மா இன்னொரு நம்பர்ல வந்திருக்காங்களோ? ஓகேம்மா. ஓகேம்மா. முத்துமாரியம்மா வந்திருப்பாங்க. முத்துமாரியம்மா, மரகதமணி அம்மா. ஏங்க கிளம்புங்க, கிளம்புங்க, போலாங்க, வெளியே போலாங்க. முத்துக்குமார் வண்டி எடுப்பா, கொஞ்சம் வெளியில போய் டீ காஃபி குடிச்சிக்கலாம்ப்பா. இஷாந்த், ஸ்ரீகிரி, நீங்க 2 பேர் வரீங்களாம்மா? வரீங்களாப்பா? இஷாந்த், இஷாந்த், ஸ்ரீகிரி. இஷாந்த், ஸ்ரீகிரி. வர அம்மாச்சி, வர அம்மாச்சி. அதே என்ன எங்க உள்ள இருக்கீங்களா? சரி வாங்க கண்ணு, போலாம், எல்லாரும் போலாம். எங்க வாங்க பாருங்க. போலாமா? போலாம் அம்மாச்சி, வாங்க. சரி, வெளியில காஃபி டீ குடிச்சிக்கலாங்க. குமார் அங்க பாருப்பா, ஏதோ காஃபி கடைக்கு பக்கத்துல இயற்கை உணவகம் போட்டிருக்குது, அங்க காரை நிறுத்துப்பா. அம்மா, அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாங்கம்மா. இயற்கை உணவகம் போட்டிருக்கீங்க, இங்க காஃபி டீ கிடைக்குமாமா? அம்மா இங்க வந்து காஃபி டீ வந்து இங்க கிடைக்காதுமா. நீங்க வந்து உங்க தாகத்துக்கு ஜூஸ் அந்த மாதிரி இயற்கையா தயாரிக்கக்கூடியது மட்டும்தாம்மா இங்க கிடைக்கும். அப்படிங்களாமா? நான் கூட சரி காஃபி டீ இருக்குன்னு நினைச்சிட்டு தான் நாங்க வந்தோம். இயற்கை ஜூஸ்னா என்னமா? அதான் இயற்கை உணவகம் போட்டு அப்பயே நினைச்சேன் நானு. என்னமா இருக்கு ஜூஸ்? வாங்கம்மா. அதாம்மா மல்லி ஜூஸ் இருக்குமா, வெண்பூசணி ஜூஸ், மஞ்சள் பூசணி ஜூஸ், கேரட் ஜூஸ், லெமன் ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், புதினா கொத்தமல்லி ஜூஸ், சுரைக்காய் ஜூஸ், அருகம்புல் ஜூஸ், ஆவாரம்பூ ஜூஸ் இருக்குதுமா. அதுவும் போக வேம்பு கூட, வேம்புல கூட நிலவேம்பு, சிவனார் வேம்பு, சர்க்கரை வேம்பு, கறிவேப்பிலை வேம்பு, மலையனார் வேம்பு, இப்படி வெளியில கிடைக்காது, உங்களுக்கு அரிதா கிடைக்கக்கூடியது கூட நாங்க வந்து கஷாயம் மாதிரி கூட செஞ்சு கொடுக்குறோம்மா. அப்படிங்களாமா? ஏமா பசங்க 2 பேர் வந்திருக்காங்க, எங்க பேர பசங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட் ஷேக் இருக்காமா? ஃப்ரூட் ஷேக் இருக்காமா? இருக்குமா, மில்க் ஷேக் மாதிரி இருக்கு, செஞ்சு கொடுக்குறோமா பசங்களுக்கு தக்கன. என்னம்மா போட்டு செய்வீங்க? என்ன இருக்குமா அது? வாழைப்பழ மில்க் ஷேக்கு, சப்போட்டா மில்க் ஷேக்கு, மாம்பழ மில்க் ஷேக்கு, அத்திப்பழ மில்க் ஷேக்கு, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, இந்த மாதிரி கொடுக்குறோமா. ஓ, இஷாந்த் உனக்கு என்ன கண்ணு வேணும்? எனக்கு மாம்பழம் மில்க் ஷேக் கொடுங்க பச்சி. ஸ்ரீகிரி, எனக்கு வாழைப்பழ ஷேக்கு. ஓ, உங்களுக்கு வாழைப்பழம். ஸ்ரீகிரிக்கு வாழைப்பழம் வேணுமா? இஷாந்துக்கு ஆப்பிள் ஜூஸ். என்ன கண்ணு கேட்ட நீ? மாம்பழம். மாம்பழம் மாம்பழ ஜூஸ்ன்னு கண்ணு. அம்மா மாம்பழ சேக்கு ஒண்ணு, வாழைப்பழம் சேக்கு ஒண்ணுமா? கட்டாயம்மா, கட்டாயம். அம்மா 5 நிமிஷம் இருங்க, நான் கட்டாயம் செஞ்சு. அம்மா எனக்கு வந்து வாழைத்தண்டு ஜூஸ்மா. எனக்கு வந்து சரி, நான் காஃபி டீ இல்லைன்னு சொன்னேன், சரி உடம்ப குறைக்கலாம் இயற்கை ஜூஸ் குடிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு கொடுங்கம்மா. எங்க வீட்டுக்காருக்கு பீட்ரூட் ஜூஸ் கொடுங்கம்மா. எங்க பையனுக்கு வந்து புதினா தலை இருக்குதுங்களாம்மா, புதினா ஜூஸ்
இருக்குமா, புதினா போட்டு ஜூஸ் போட்டு தரேம்மா. எங்களுக்கு இது கொடுங்கம்மா. எங்க 3 தரேன். பேத்துக்கு இது, பசங்களுக்கு 2 பேத்துக்கு இதுமா. சரிம்மா சரிம்மா, வாங்கம்மா, இருங்க. அம்மா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அம்மா என்னம்மா நீங்க வந்தவொடனே வாழ்க வளமுடன் சொன்னீங்க? ஆமாம்மா, நாங்க வந்து மகரிஷியோட பின்பற்றுதல்ல வந்து மகரிஷி வந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுனாலுமே வந்து நாங்க வாழ்க வளமுடன்றத சொல்லிதான் நாங்க ஆரம்பிப்போம்மா. மகரிஷி நாங்க அம்மா, எந்த உணவு அம்மா கொடுத்தாலும் மகரிஷி ம், அவர் பேருமா? வேதாத்ரி மகரிஷிமா. ஓகேம்மா சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, வேதாத்ரி மகரிஷி அவங்க வந்து வாழ்க வளமுடன்ற அந்த பாசிட்டிவ் வார்த்தையை சொல்லிதான் எந்த உணவா இருந்தாலும் நாங்க எடுத்துக்கிறது. அதனால நாங்க வந்து அந்த இதுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அத வந்து வாழ்க வளமுடன் சொல்லிதான் ஆரம்பிப்போம் எதுனாலுமே. அது அப்படி சொல்லும்போது நமக்குமே நல்லது. நம்மளோட சுரப்பிகள் லகர வாழ்க அப்படின்னு சொல்லும்போது, லகர வரிசை சொல்லும்போது நம்மளுடைய சுரப்பிகள் வந்து சுரக்கும் போது நமக்கும் நல்லது, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருமா. சொல்றதுனால ரொம்ப ரொம்ப நல்லதுமா. அப்படிங்களாம்மா? சரிங்கம்மா. ஷேக் ரெடி ஆச்சுங்கம்மா பசங்களுக்கு? இந்த இருக்குமா, இந்தாங்கம்மா, எடுத்துக்கோங்கம்மா. இஷாந்த் ஸ்ரீகரி எடுத்துங்கப்பா. அம்மாச்சி, எங்களுக்கு ஜூஸ். பானை தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. என்னது அம்மாச்சி ரெட் கலர்ல இருக்கு? அதாப்பா ஸ்ரீகிரி, அது வந்து கண்ணு, அது வந்து பானை வந்து அங்க மூலையில வச்சிருக்காங்கப்பா. அதுதான் சொல்றீங்களா? அது டேப் போட்டு வச்சிருக்காங்க, அது பேர் பானை தண்ணி தான் கண்ணு. ஆனா வந்து இந்த இஷாந்த், நீ கூலையில கொடுத்தாங்கன்னு கேட்டீல்ல கண்ணு? அந்த கோலை மண் கோலை கண்ணு. அது நம்ம அது எந்த மண் ஹோட்டலுக்கு போனாலும் கிளாஸ்ல தானே கொடுப்பாங்க ஜூஸ். இவங்க என்ன இது மாதிரி சிகப்பு கலர்ல கொடுத்துருக்குறாங்க? என்ன அம்மாச்சி, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா இது என்ன, நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன் அம்மாச்சி. இது மண் குவளைப்பா, இது மண் குவளை, இது மண் குவளை. இது வந்து கண்ணாடி டம்ளரு, பிளாஸ்டிக் பாட்டிலு, இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் வந்து என்ன சுவாசிக்காது. இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே சுவாசிக்கும் தன்மை கிடையாது. ஆனா மண்பானை வந்து சுவாசிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனாலதான் மண்பானை வந்து பஞ்சபூதங்களின் கூட்டு. அதனால மண்பானை வந்து ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். மண்பானையில தண்ணி ஊத்தி குடிச்சோம்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஃப்ரிட்ஜ் தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும். ஆனா அது குடிக்கும் போது நீங்களாம் குடிச்சிட்டு வந்துட்டு யூரின் எல்லாம் போனீங்கன்னா எரிச்சலா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த அந்த ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்கிறனாலதான் அந்த எரிச்சல் எல்லாம் வருது. நீங்க மண்பானை தண்ணி குடிச்சு பாருங்க, எரிச்சல்லாம் வராதுமா, வராது கண்ணு. அதனாலதான் நம்ம வந்து எப்பயுமே மண்பானை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எங்க மாமியார் கண்ணு, எங்க மாமியார் வீட்டுல கூட எங்க மாமியார் வந்து பெரிய பானையில தான் அரிசி புளி இதெல்லாம் போட்டு வைப்பாங்க அந்த காலத்துல. அது இப்ப வந்தது இல்ல, 3000 ஆண்டுகளுக்கு முன்னே பயன்பாட்டுல வந்ததுபா இது. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மண்பானை தண்ணி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த மண்பானையில வந்து வெட்டி வேர் போட்டு குடிச்சுன்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் நல்ல குளிர்ச்சியா உடல் தெம்பா இருக்கும். மண்பானை தண்ணீர் வந்து கனிமங்கள் நிறைந்தது, அல்சர் குணமாகும், இயற்கையாக ஜில்னஸ் அதுல இருக்குது, கேஸ் ஃபார்ம் ஆகாது, மெட்டபாலிசம் மேன்மைப்படும், இயற்கையான தாதுக்கள் அனைத்து அதுல இருக்குப்பா. வெட்டி வேர் கலந்து குடிக்கும் போது அப்படியே அதன் மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது சேரும் பொழுது இன்னும் சுவையா இருக்கும் அந்த பானை தண்ணி. இந்த நவநாகரிக உலகத்துல அனைவரும் அந்த மண்பானையை பயன்படுத்தினா நோய் இல்லாம வாழலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பானது அது. அதனாலதான் இந்த மண் கூளையில கண்ணாடி டம்ளரு, பிளாஸ்டிக் டம்ளர் பயன்படுத்தாம மண் கூளையில அழகா கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் ஜில்னஸும் இருக்குது உங்களுக்கு, நல்ல சிறப்பாவும் இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. நல்லா இருக்கா இஷாந்த் ஸ்ரீகிரி? நல்லா இருக்கு அப்பாச்சி, நல்லா இருக்கு. நம்ம வீட்டுக்கும் 2 பார்சல் எடுத்துட்டு போயிடலாம் அப்பாச்சி. ஓகே ஸ்ரீகிரி, வாங்கிட்டு போலாம். நம்ம அத்தை வீட்டுக்கு ஒண்ணு, நம்ம வீட்டுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போலாம். நம்ம தாத்தா கூட அந்த காலத்துல ஃபில்டருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபில்டர்ல வந்து அந்த கேண்டீன் 2 போட்டு அதை மாசம் மாசம் கழுவி வச்சு அதை தண்ணி விடும் பொழுது அந்த தண்ணி வந்து ஃபில்டர் தண்ணி வந்து மண் சுவையோட இருக்கும். இப்ப எல்லாம் அதெல்லாம் கிடையாது. இந்த காலத்துல நானே தூக்கி போட்டேன்னே பாத்துக்குங்களேன். இப்ப இந்த இயற்கை உணவகத்துக்கு வந்த வாட்டி தான் இந்த பானையை பார்த்தோன்னே அடடா நம்ம இப்படி யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே எனக்கு யோசனை வருது. நம்ம கண்டிப்பா வாங்கிட்டு போலாங்கன்னு, நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம். வீட்டு போலாம். அம்மா, இந்த வாழைத்தண்டு ஜூஸ் நான் போடுறதை விட ரொம்ப சிறப்பா இருக்குதுமா. ஆனா இந்த புதினா ஜூஸ் வந்து எப்படிமா போடுறது? வாழ்களுண்டன்மா. அது வந்து புதினாவை வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு
மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, ஒரு கிளாஸுக்கு ஜிஞ்சர் ஒரு அரை துண்டு எடுத்துக்கலாமா. எல்லாத்தையும் கழுவி நம்ம மிக்சியில இது பண்ணிட்டு அதுல ஏலக்காய் மணத்துக்கு வந்து ஏலக்காய், டேஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கலாம், அல்லது சால்ட் போடனாலும் போட்டுக்கலாமா. போட்டுட்டு நல்லா மண்பானை தண்ணி தான் நீங்க சொன்ன மாதிரி. மண்பானை தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லதுமா. நல்லா சில்னஸாவும் இருக்கும், அதே சமயம் ஐம்பூதங்களோட கூட்டுன்னு சொல்லுவாங்கம்மா. அதனால நீங்க நல்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க ஆனா பின்பற்றுறதுதான் கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கு உங்களுக்கு. இனிமேல இருந்து அதே மாதிரி பின்பற்றுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கறவைப்பால் மாதிரி நல்ல நுரையோட நுரை ததும்ப இத செஞ்சு சாப்பிடலாமா. இயற்கையானதுமா. அதுக்காக தான் நான் உங்க எடுத்துக்காட்டுறதுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த உணவகங்கள்ல இந்த மாதிரி மட்டுமே நாங்க செய்தோமா. ஆமாம்மா. இயற்கையானது மட்டும். ஆமாம்மா, நீங்க சொல்றது கரெக்ட்மா. பித்தப்பை கல் கூட மண்பானை தண்ணி குடிச்சா வராதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கம்மா. அம்மா, நீங்க வந்து வாழ்க வளமுடன் சொன்னீங்கல்லம்மா, எங்களுக்கு அந்த வாழ்க வளமுடன் இந்த இது கிடைக்குமாம்மா? கட்டாயமா அதுவும் நாங்க விக்கிறோமா. வாழ்க வளமுடன் ஸ்டிக்கர் இருக்குது. நீங்க வாங்கிட்டு போய் உங்க வீட்டுல நீங்க பாக்குற இடங்கள்ல நீங்க ஒட்டி வச்சீங்கன்னா அது ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்களும் சொல்லலாம், பசங்களும் சொல்ல வைக்கலாம். நான் உங்க குடும்பமும் உங்க சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கலாமா. நீங்க அதை அடிக்கடி பயன்படுத்தலாமா. அம்மா, நீங்க வந்து மின்னாண்ட வந்து இந்த இயற்கை உணவு ஆரம்பிச்சு 1 இயர் வந்து நிறைவு விழான்னு போட்டிருக்கீங்க. என்னம்மா ஸ்வீட் தான் அங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க, எங்களுக்கு எதுவுமே தரல நீங்க. பரவாயில்லம்மா, எல்லாமே கவனிக்கிறீங்க. பரவாயில்ல, சூப்பர்மா, சூப்பர். அதாம்மா, நாங்க இங்க 1 இயர் ஆயிடுச்சு. அதனால வந்து ஸ்வீட் வந்து சாக்லேட் கொடுக்குறோமா. இயற்கையானது, அதுவுமே ஸ்வீட்டுக்காக வேற சர்க்கரை வேற எதுவுமே சேர்க்கறது கிடையாது. ஜீனி அந்த மாதிரிலாம் சேர்க்கறது கிடையாது. டேட்ஸ் தான். உள்ள கூடவே வந்து நட்ஸ் தான் போட்டிருக்கோமா. பாதாம் உள்ள வச்சிருக்கோம். அதனால பசங்களுக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாமா. இத வந்து சரிங்கம்மா, சரிம்மா. எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு போக எங்களுக்கு ஒரு 100 கிராம் பேக் பண்ணி கொடுங்கம்மா. கட்டாயமா. அப்புறமா அந்த ஸ்டிக்கரும் கொடுங்கம்மா. ஸ்ரீகரி, இசாந்த், அம்மாச்சிக்கு நீங்க வாழ்க வளமுடன் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா, வாழ்க வளமுடன். நாங்களும் இனிமேல் வந்து வாழ்க வளமுடன் சொல்லி பழகிக்கிறோம். நாங்களும் இனிமேல் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. இந்த இயற்கை உணவகத்தை பத்தி நாங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்றோம், எல்லாத்தையும் வரவழைக்கிறோம். நீங்க இந்த வேதாத்ரி மகரிஷியோட தத்துவங்கள்லாம் நீங்க ரொம்ப நல்ல வாழ்க வளமுடன் சொல்லி புரிய வைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நாங்க போய் எல்லாத்துக்கும் இந்த இயற்கை உணவகத்தை சொல்றோம். அது மண் குவளையில மண் பானையில தான் நீங்க எல்லாம் தரங்கிறத சொல்லி அந்த மகத்துவத்தை நாங்க வந்து சொல்லி எல்லாத்துக்கும் வரவழைக்கிறோமா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா, சிற்றுண்டி இருக்காம்மா? இருக்குமா, வாங்க. என்ன சிற்றுண்டி இருக்கு? பேத்தி ஸ்கூலுக்கு போனோம், இன்னும் சாப்பிடாம போறேன்றாம்மா. நேத்து கூட சாப்பிடாம போனதுல ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாம்மா. டெய்லி என்னத்த பண்றேன்னே தெரியலம்மா. என்னம்மா இருக்கு? நான் சிறுதானியங்களை செஞ்ச இட்லி இருக்குமா, புதினா சட்னி இருக்கு, அப்புறம் சிகப்பு அவுல வெள்ளை அவுல செஞ்ச ஸ்வீட்டும் சேவரியும் ரெண்டுமே கலந்து இருக்குமா. உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, நாங்க அது கொடுக்குறோமா. ஒரு ஏசே என்னம்மா வேணும்? அம்மா, ஸ்வீட் அவள் என் பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும், அதையே கொடுங்கம்மா. ஸ்வீட் அவள் கொடுக்குறோமா. இந்தாங்க ஸ்வீட் அவள். எனக்கும் ஒரு சூப் போட்டு கொடுங்கம்மா. என்ன சூப்புமா இருக்கு? வாழைத்தண்டு சூப் இருக்கு, முருங்கை இலை சூப் இருக்கு, காளான் சூப் இருக்கு. முருங்கை சூப் போட்டு கொடுங்கம்மா. காபி டீ குடிச்சு குடிச்சு வயிறெல்லாம் புண்ணா இருக்குமா. முருங்கை சூப் போட்டு கொடுங்கம்மா. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல், இது மாதிரி குடிங்க, இது நல்லது. இந்தாங்கம்மா. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. இந்தாங்க எடுத்துக்கோங்கம்மா. ஓகேம்மா. சூப் ரொம்ப நல்லா இருக்குமா. உடம்பு நல்ல எனர்ஜியா இருக்குமா. முருங்கை சூப்பும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதுவரை இவ்வளவு அருமையான சூப் குடிச்சதே இல்லம்மா. அருமை. நானும் முருங்கை ம். முருங்கை இலை சூப் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாமா. முருங்கை இலையை நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு கழுவி அதோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, எல்லாம் கொஞ்சோண்டு சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது வடிகட்டி குடிக்க வேண்டியதுதாம்மா. உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. இரும்பு சத்து இருக்கு, WBC, RBC, பிளாட்லெஸ் எல்லாமே நம்மளுக்கு குறையும். எந்த டாக்டர் கிட்ட போனாலும் பிரிஸ்கிரைப் பண்றது இதுதாம்மா. குறைந்த செலவுல நிறைய நன்மைகளை நம்ம அடையலாமா. இந்தாங்க. ரொம்ப நல்ல விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்கம்மா. ரொம்ப நல்லதும்மா. நான் காபி பக்கமே போக மாட்டேம்மா. அம்மா, ஸ்வீட் அவள் பேத்தி ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்காம்மா. ஸ்வீட் அவள் எப்படிம்மா பண்ணீங்க? ஸ்வீட் அவலு இது வந்து சிகப்பு அவலா இருக்கலாம், வெள்ளை அவலாக இருக்கலாம். அது எல்லாமே ரொம்ப நிறைய உடலுக்கு தேவையான சத்துக்களை கொண்டது. நல்லா 2 வாட்டி கழுவிட்டு தேங்காய் பால்ல ஊற வைக்கணும்மா. அது ஊறிட்டே இருக்கும் பொழுது நம்ம டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, முந்திரி, பாதாம், பிஸ்தா, அக்ரோட்டு, எல்லாத்தையும் நல்ல பொடிசா கட் பண்ணிக்கிட்டு அதுல பழங்கள் நம்ம வீட்டுல என்னென்ன பழங்கள் இருக்கு அதெல்லாம் சேர்த்து வாசனைக்கு ஏலக்காய், கொஞ்சோண்டு சுக்கு பொடி போட்டு, வெல்லம் எல்லாம் நாட்டு சக்கரை எது வேணாலும் போட்டு, அதுல வெள்ளரி விதை இருக்கு இல்லையா அதுவும் போடலாம், சியா சீட்ஸ் இருக்கு அதுவும் போடலாம், பாதாம் பிசிறுன்னு விற்குதுமா, அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம கலந்து கொடுக்கும்போது மிக சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்டாவே இருக்கும். ஏன்னா நேற்று நைட்டு சாப்பிட்ருப்பீங்க, நீங்க சாப்பிட போறீங்க. ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றதால தான் இது பிரேக்ஃபாஸ்ட்னே பேர் வந்தது. தமிழ்ல சொல்லணும்னா சிற்றுண்டிய ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதாலதான் இதுல உங்களுக்கு உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதுல இருக்கிறதால நீங்க இதை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். நேத்தெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தேன்னு சொன்னீங்க இல்லையா பாப்பா, இனிமேல் அதெல்லாம் ஏற்படாதுமா. சத்துக்கள் நிறைந்த உணவு அருமைம்மா. ஸ்வீட் அவள் கொடுக்கும்போது என்னம்மா சொல்லி கொடுத்தீங்க? இது மகரிஷியுடைய காப்புமா. இந்த காப்பு நம்மளுக்கு இந்த உணவு எல்லாமே ஒரு இடத்துல விளையிறது, ஒரு இடத்துல சேமிக்கிறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கடைக்கு போகுது, இன்னொரு கடையில இருந்து சின்ன சின்ன கடைக்கு வருது, அந்த கடையில போய் நம்ம போய் வாங்கிட்டு வரோம். எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கைமாறி வருது இல்லையா. அதுல அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே அதுல இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே நேர்மறையான எண்ணங்களோடு வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த அருள் காப்பை போட்டு கொடுக்குறோமா. அது சாப்பிடும்போது கோயில்ல நம்ம பிரசாதத்தை எடுத்து போய் கீழே சிந்தாம சிதறாம சாப்பிடுறோம் இல்லையா, நம்ம செஞ்சது அங்க விநியோகம் செஞ்சு வரும்போது அது பிரசாதமா மாறுகின்றது. அது போலதான் இந்த அருள் காப்பு போட்டு செய்யும் பொழுது இந்த உணவும் ஒரு பிரசாதமாக மாறி தீய வினைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுது, உடலுக்கு தேவையான எல்லா வலுவையும் கொடுக்கும். அதனால்தான் வேதாத்திரி மகரிஷி ஐயாவின் அருள் காப்பை போட்டு கொடுத்தோமா. மகரிஷி கருத்துக்களுக்கு நல்ல விளக்கம் அம்மா. மிகவும் சிறப்பா இருக்குமா. மன நிறைவுமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, இயற்கை உணவகங்களாமா? வாழ்க வளமுடன்மா. உணவே மருந்து இயற்கை உணவகத்துல இருந்து தான் பேசுறோம். சொல்லுங்கம்மா. ஆமா, என் பேர் நந்தினிங்க. என் பையனுக்கு பிறந்தநாள் வருதுங்க. எங்களுக்கு வேணுங்கிறத சொல்றாங்க. அது என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு அப்புறமா சொல்லுங்க. வெல்கம் ட்ரிங்க் வேணுங்க, ஒரு ஸ்வீட் வேணும், ஒரு ஸ்நாக்ஸ் வேணுங்க. உங்ககிட்ட என்னென்ன மெனு இருக்குன்னு சொல்லுங்க, அது தகுந்த மாதிரி நாங்க ஆர்டர் கொடுக்குறோங்கம்மா. ஓகேம்மா. பர்த்டே பார்ட்டிக்குன்னா ரோஸ் மில்க்கு, மின்ட் லெமன் ஜூஸ், பாதாம் கீர், அப்புறம் இளநீர் சர்பத்து, ட்ரெடிஷ்னலா பானக்காரம் கூட நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம்மா. அப்புறம் மசாலா பூரி, பேல் பூரி, ஸ்வீட் பூரியும் கொடுக்குறோம். ஸ்வீட்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டும் ஹெல்தி லட்டும் கொடுக்குறோம்மா. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, நாங்க ரெடி பண்ணி தரோம்மா. ஓகேங்கம்மா. எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் வந்து பாதாம் கீர் கொடுத்துருங்க. ஸ்வீட்டுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு கொடுத்துருங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து மசாலா பூரி கொடுத்துருங்கம்மா. வர திங்கட்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு பார்ட்டி. ஆர்டர் வந்து 30 பேருக்கு வேணுங்கம்மா. ஓகேம்மா.
நாங்க ரெடி பண்ணி வச்சிடுறோம்மா, நீங்க வந்து எடுத்துக்கலாம். பாதாம் கீர் வந்து ரெடி பண்ணி வச்சிருவோம். மசாலா பொரி வந்து மசாலா பொரி தனியாவும், வெங்காயம், கருவேப்பிலை அதில் போடுற இன்கிரீடியன்ஸ்லாம், அப்புறம் முளைக்கட்டிய தானியங்கள் இதெல்லாம் தனியாகவும் தருவோம். நீங்க சர்வ் பண்ணும்போது அதை மிக்ஸ் பண்ணி நீங்க சர்வ் பண்ண வேண்டியிருக்குமா. அப்புறம் ஹெல்தி லட்டும் உங்களுக்கு நாங்க ரெடியாவே கொடுத்துருவோம். அது போக எங்களோட இயற்கை உணவகம் தொடங்கி இன்னையோட 1 வருஷம் நிறைவு நாள். அதோட மகிழ்ச்சியை உங்க பிறந்த நாளுக்கு வந்து நாங்க ட்ரை ஃப்ரூட் சாக்லேட் 30 தந்து வெளிப்படுத்திக்கிறோமா. நன்றி, வாழ்க வளமுடன்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நாங்க வந்து நாங்களே எடுத்துக்கிறோங்கம்மா. மண்புழு பாத்திரம் வந்து நீங்க குடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. அதுலயே வந்து நாங்க எடுத்துக்கிறோங்கம்மா. ஆமாம்மா, இந்த ஓகேம்மா. வெல்கம் ட்ரிங்க்ல பானாகாரன்னு சொல்லிட்டு சொன்னீங்களேம்மா, அது என்ன புதுசா இருக்கு? அது எப்படி செய்வீங்க? அதுல என்னென்னலாம் போடுவீங்க? அதோட பயன் என்ன? அத அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஆமா, பானக்காரனா வேற ஒண்ணும் இல்ல. தண்ணியில புளிய நனைய போட்டு அதுல கருப்பட்டியும் தட்டி போட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும். அதுல லெமனை புழிஞ்சு விட்டு குடிக்க வேண்டியதாமா. எங்க ஊர் சைடுலாம் இத அம்மை போட்டு இறங்குனவங்களுக்கு தலைவாசல்ல வச்சு தண்ணி ஊத்துவாங்க. அப்போ அவங்களுக்கும் இத கொடுத்துட்டு அதுல ஒரு கொத்து வேப்பிலையை உருவி போட்டு அவங்களுக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு வர்றவங்க போறவங்களுக்கு பூரா கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதோட கான்செப்ட் என்னன்னா, அம்மை வந்து இனிமே பரவாம அப்படியே ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் இது பண்ணி வச்சிருக்காங்கம்மா. அந்த அளவுக்கு உடல் சூட்டை சமன்படுத்துற ஒரு பானமா இது இருக்கு. அது மட்டும் இல்ல, சூடுபிடி வந்தாலும் நம்ம டக்குன்னு இதை எடுத்து நம்ம குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே கேட்கும். அவ்வளவுக்குள்ள நல்ல ட்ரிங்க்மா இது. சரிங்கம்மா, நான் புதுசா ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இத பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. இது எப்படி சூட்டை தணிக்குதுங்கிறதையும், அம்மன் நோய்க்கு கூட ஒரு நல்ல பயனை தருதுங்கிறத பத்தியும் விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்தீங்கம்மா. அதே மாதிரி சூடு பிடிச்சா வெளியில போய் தான் இளநீர் குடிக்கணும். ஆனா பானக்காரங்கிறது வீட்லயே உடனே செஞ்சு குடிச்சிடலாம் மாட்டுக்கே. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குங்கம்மா. ரொம்ப நல்ல விஷயத்த எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. அதே மாதிரி எங்க ஃப்ரெண்டு வீட்டுல, ரேவதி வீட்டுல வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போனோம்மா. அங்க உங்க இயற்கை உணவகத்துல இருந்தா உணவுகள் எல்லாம் கொடுத்துருவீங்களாட்டுக்கு. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு, சுவையா இருந்துச்சு. அதோட வித்தியாசங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுதுங்கம்மா. இப்ப இந்த சாப்பாடுக்கும் நார்மல் சாப்பாடுக்கும் இயற்கை உணவகத்தோட உணவுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனாலதாங்கம்மா உங்க உணவகத்துல நாங்க ஆர்டர் கொடுத்து எங்க பையன் பர்த்டேக்கும் கொடுத்துருக்கோம். நல்லா சிறப்பா செஞ்சு கொடுத்துருங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களோட ஃப்ரெண்டு வீட்டுல பார்த்துட்டு நீங்க கொண்டு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க உங்க நம்பிக்கையை காப்பாத்துவோம். நல்லா பண்ணி கொடுப்போமா. நன்றி, வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஹலோ, இயற்கை உணவகம். ஆமாங்கம்மா, வாங்கம்மா. வாழ்க வளமுடன். என்ன வேணுமா? அம்மா, போன மாதம் மீனாட்சி அம்மா இந்த இயற்கை உணவகத்துல சீமந்த சாப்பாடு ஆர்டர் கொடுத்தேன் சொன்னாங்கம்மா. சாப்பிட்டவர்கள் அனைவரும் மிகவும் அருமை என்றார்கள்மா. எனக்கும் என் மகளுக்கு வளகாப்பு சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணுமா. என்னென்ன சாதம்மா இருக்கு? 5 வகை சாதம் இருக்குமா. தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், நெல்லிக்காய் சாதம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு 5 வகை சேலட் இருக்கு. மாங்காய் ஊறுகாய், கேரட் துருவல், கேரட் சேலட்டு, வெள்ளரிக்காய் சேலட்டு, வெளாம்பழ சேலட்டு, மஞ்சள் பூசணி சேலட்டு இருக்குமா. அப்புறமா அந்த சாதத்தை வந்து வெள்ளை அரிசியால செய்யறது இல்லைம்மா. பாரம்பரிய அரிசியால தான் சிவப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல செஞ்சது தான். அந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா எலும்பை வந்து நல்லா வலுவுபடுத்தும். கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இடுப்பு வலி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த இடுப்பு எலும்புக்கெல்லாம் நல்ல சத்து வரும். கொழுப்பெல்லாம் கொழுப்பை குறைக்கும். குறைஞ்ச கலோரியல் இல்லாம உடலை வந்து வலுவாக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆர்த்தோசயானின் என்ற முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குமா. அது சாப்பிட்றதுனால நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். மலச்சிக்கல் வராம தடுக்குமா. அதனால தான் நம்ம வந்து இந்த பாரம்பரிய அரிசியில செஞ்சிருக்கிறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுமா. சுகப்பிரசவம் ஆகுமா. சத்துக்கள் நிறைந்த உணவு கேட்கும் போதே அருமைமா. அப்படியே கொடுங்கம்மா. என்னம்மா ஸ்வீட் இருக்கு? ஸ்வீட் வந்து வாழைப்பழ அல்வா, மேங்கோ அல்வா இருக்குமா. மேங்கோ அல்வா கொடுங்கம்மா. அப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் இருக்குமா. தர்பூசணி ஜூஸும் முலாம்பழம் ஜூஸும் இருக்குமா. தர்பூசணி ஜூஸ் கொடுங்கம்மா.
ஓகேம்மா. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஜீரணம் ஆகிறதுக்கு பீடா கூட கொடுக்குறோம்மா. பீடா கடையில் விற்கிற மாதிரி இருக்காது, நாமளே செய்கிற பீடாம்மா இது. வெத்தலையை நல்லா கழுவிட்டு அந்த நடுக்காம்பை எடுத்துட்டு லேசாக கருந்தேன் பூசிட்டு சுண்ணாம்பு லேசாக தடவிட்டு 4 வெத்தலை அந்த சீவல் பாக்கு இருக்கு இல்லைங்களா, அது 4 வச்சுட்டு ரோஸ் பெட்டல் 4 5 தூவி நாட்டு சக்கரை லேசாக தூவி லவங்கம் காரத்துக்கு 1 வச்சு அழகா மடிச்சு ஒரு லவங்கம் குத்தி வச்சு தருவோம்மா. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜீரணம் ஆகும்மா. ஆரோக்கியமான உணவும்மா, கேட்கும் போதே அருமைம்மா. அப்படியே கொடுங்கம்மா. அம்மா, இது 50 பேருக்கு ஆர்டர் கொடுக்கணும்மா. ஓகேம்மா, நான் குறிச்சிக்கிறேம்மா. ஓகேம்மா. வெள்ளிக்கிழமை நாங்க எங்களுக்கு 9 மணிக்கு வேணும்மா. சரிங்கம்மா, நாங்கள் ரெடி ஆனவுடனே ஃபோன் பண்ணுறோம்மா, நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. நாங்களே வந்து எடுத்துக்கிறோம்மா. ஓகே ஓகே. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, நன்றி. மத்தியானம் மெனு யாருமே எழுதி போடலையாம்மா இன்னும்? அடடா, மதியம் போர்டில் எழுதி போட மறந்துட்டனே. வாழைப்பழம், வாழைப்பழம் அல்வா, மாங்காய் ஊறுகாய், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, வாழைக்காய் பொரியல், முளைக்கட்டின பச்சை பயிர் சுண்டல், மோர் குழம்பு, பூண்டு ரசம், பானை தயிர், பானை மோர். வாழைக்காய் பொரியல் சொன்னீங்களே, வாழைக்காய் பொரியல் எப்படிம்மா செய்யறது? அடுப்பு இல்லாம செய்யறேன்னு சொல்றீங்க. நோ ஆயில் நோ பாயில் என்ற இதுல இவ்வளவு சமையலா செய்வீங்க? கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கம்மா, கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, எங்க இயற்கை உணவகத்துல நோ பாயில் நோ ஆயில்மா. நாங்க வேக வைக்கிறதும் இல்லை, எண்ணெயும் போட்டு எதுவும் பொரிக்கிறதும் கிடையாதும்மா. அதனாலதான் அந்த போர்ட்ல நோ ஆயில் நோ பாயில்னு நாங்க எழுதி போட்டிருக்கோம். வாழைக்காய் பொரியல் நம்ம வாழைக்காயை திரண்டைக்காயா அந்த எடுத்துட்டு ஒரு மேல்தோல் அப்படியே எடுத்துடணுமா. எடுத்துட்டு மஞ்சள் தண்ணியை போட்டு உப்பு போட்டு கழுவிட்டு கேரட் சீவி அதுல 2 சொட்டு லெமன் உப்பு போட்டு பெசரி வச்சிடணுமா. சின்ன வெங்காயம் பொடி பொடியா சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். மல்லித்தலை, கறிவேப்பிலை, இது எல்லாமே, பச்சை மிளகாய் பொடி பொடியா எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி, வேணும்னா நம்ம பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாமா. ரெண்டுமே தனித்தனி டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம இதெல்லாம் போட்டு அதுல லைட்டா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு லைட்டா கிளறி வச்சிட்டோம்னா வாழைக்காய் பொரியல் ரெடிமா. இவ்வளவு நாள் நாங்க வாழைக்காய் பொரியல் செஞ்சிருக்கிறோம். அது வதக்கு செஞ்சுதான் செஞ்சிருக்கோம். ஆனா இவ்வளவு சுவையாக அப்படியே அந்த நார்ச்சத்துக்கள் எல்லாமே உடம்புக்கு போற மாதிரி சொன்னீங்களம்மா. ரொம்ப நன்றி. இனிமேல நாங்களும் இதை ட்ரை பண்றோம். நோ ஆயில் நோ பாயில் என்ற முறையில நாங்களும் ட்ரை பண்றோம்மா. ரொம்ப சந்தோஷமா. இன்று 1ஆம் ஆண்டு நிறைவு விழாமா, அதனால வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீமா. வாழ்க வளமுடன்மா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னப்பா செய்றீங்க? அது சொல்லவே இல்லையே. ரெடி பண்ணிட்டே இருக்கேம்மா. வாழைப்பூவை நறுக்கி மோர்ல நல்லா ஊற வச்சிருக்கேம்மா. அதில் பொடி பொடியாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் வாழைப்பூவை பிழிஞ்சு எடுத்துட்டு அதையெல்லாம் கொட்டி இந்து உப்பு போடுறோம். போட்டு கலக்கி அப்படியே கையில் உருண்டை பிடிச்சு வைக்க வேண்டியதுதாம்மா. பாக்கி நம்ம கையில் தான் ஜீவகாந்தம் இருக்கு இல்லைங்களா, நான் நல்லா பிசைஞ்சு அதை சின்னதாக உருட்டி போட்டால் போண்டா, சின்னதாக தட்டினா வடை, பெருசாக தட்டினா தட்டு வடை, கட்லெட் சைஸில் தட்டுனா கட்லெட்டு. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு தர வேண்டியதுதாம்மா. அப்புறம் ஜூஸும் இருக்குமா, இளநீர் பாயாசமும் ரோஸ் மில்க்கும் ரெடியாக இருக்குமா. நிறைய கூட்டம் வராங்களே, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? வாழைப்பூ வடை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போவீங்க? அதாம்மா, அதுக்குள்ள எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணிடலாமா. அதெல்லாம் ஊற வச்சுட்டு புளிஞ்சு எடுத்து அதெல்லாம் போட்டு பிசைஞ்சு போட வேண்டியதாம்மா. பாக்கி வாழைப்பூ வடை தீர்ந்துட்டேன்னா மசாலா பொரி ஏதாவது குடுப்பீங்களான்னு கேக்குறேன். மசாலா பொரி இருக்குமா, தீஞ்சுன்னா எடுத்து கொடுத்துடலாம்.
ஓகேம்மா எல்லாம் நிறைய கூட்டம் வருது. இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறோமோ தெரியலம்மா. ஒரு வருஷம் முடிஞ்சதுன்றதால நிறைய கூட்டம் வருது. நன்றிம்மா. கொடுத்துடலாமா, எல்லாம் யாரும் பண்ணிடலாமா, எல்லாம் ரெடி பண்ணியே தான் இருக்கு, கொடுத்துடலாம். ஓகேம்மா, யாரும் இல்லைன்னுட்டு போக கூடாது. நம்ம உணவகத்துக்கு வந்து எல்லாரும் வயிறார சாப்பிட்டு தாம்மா போனோம். ஓகேம்மா, ஓகே. வருக வளமுடன். ஹாய் நஸ்ரீ, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ற, ஒரு பிரேக் போலாமாப்பா? போலாம் நர்மதா. வழக்கமா டீ காஃபி தானே சாப்பிடுவீங்க, இன்னைக்கு டிஃப்ரெண்டா இயற்கை உணவகம் போலாமா? நீலா கூட பாருங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. நீலா வாங்க, ஒரு பிரேக் போலாம். ஓகேம்மா, போலாம்ப்பா. நடந்து போலாமா, எப்படி போலாம்? நடந்தே போலாம்ப்பா, இயற்கை உணவகம் பக்கத்துல தானே இருக்கு, அப்படியே காத்தோட்டமா போலாமே. ஓ, இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டோம். காத்தோட்டமா நடந்து வந்ததுனால வந்ததே தெரியலப்பா. இங்க நோ ஆயில் நோ பாயில், நம்ம தான் செல்ஃப் சர்வ் பண்ணிக்கணும். இங்க இருக்கிற மெனூஸ்ல படிக்கிறேன் கேளுங்க. வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட், ஸ்ப்ரவுட் சாலட், ஃப்ரெஷ் ஜூசஸ் இதெல்லாம் தான் கிடைக்கும் இங்க. நர்மதா நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நீலா நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் ரெகுலரா சாப்பிடுற பீட்ரூட் ஜூஸையே ஆர்டர் பண்ணுங்கப்பா. நஸ்ரீன், எனக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ரூட் சாலட்ப்பா. நான் எப்போதும் சாப்பிடுற குக்கும்பர் சாலட். இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு குக்கும்பர் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் தான் பார்த்தேன் குக்கும்பர் வேற என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தா 95% வாட்டர் கண்டென்ட் இருக்கான். ஜீரணத்துக்கு உதவுமாமா, நமக்குள்ள இருக்க டாக்ஸின்ஸை வெளியில் தள்ளுமாமா, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுமாமா, பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுமாமா, பிளட்ல இருக்க ஆல்கலினிட்டியை ரெகுலேட் பண்ணுமாமா, ஈறுகளுக்கு கூட இந்த பிரச்சனை ஏதாவது இருந்தா அது தீர்க்குமாமா. இதுல நிறைய மெக்னீசியம் அண்ட் பொட்டாசியம் இருக்கான். இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இனிமேல் அதிகமா குக்கும்பர் எடுத்துக்கணும்னு தோணுச்சுப்பா. நானும் கொஞ்ச நாளா பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு வந்து டாக்டர் பிளட் கம்மியா இருக்குன்னு டேப்லெட் எடுக்க சொல்லியிருந்தாங்களா. எங்க பாட்டி வந்து டேப்லெட் அது இதுன்னு நீ எடுத்துட்டு இருக்காத, பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு பாருன்னு சொன்னாங்க. பீட்ரூட் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான்ப்பா தெரிஞ்சிச்சு எனக்கு இதுல இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு. ரெட் பிளட் செல் அதிகரிக்குமா, வெயிட் லாஸுக்கு உதவுது, கொலஸ்ட்ரால் குறைக்குதா, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுமா, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா. அது மட்டும் இல்லம்மா, என் முகத்துல எவ்வளோ மார்க்ஸ் இருந்துச்சு தெரியுமா, குறைஞ்சிடுச்சு பாருங்களேன், என் சர்மம் எவ்வளோ பொலிவா இருக்குன்னு. நீலா, நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன்ப்பா. ஓஹோ, இதுதான் உங்க சீக்ரெட்டா? உங்க ஃபேஸ் இவ்ளோ க்ளோவா இருக்கிறதுக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாண்டா, என்னோட சீக்ரெட்டே பீட்ரூட் ஜூஸ் தான். நல்ல விஷயம்ப்பா, எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். நீலா நீங்க ஏதோ குட் நியூஸ் சொல்றீங்களே, என்ன அந்த குட் நியூஸ்? ஆமாப்பா, குட் நியூஸ் இருக்கு. என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருந்தாங்க. என்ன பார்த்த உடனே பிடிச்சு போச்சாம், கல்யாணம் நிச்சயமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் நீலா. நன்றி நன்றி. இனிமேல் நீலாவை பிடிக்கவே முடியாது. எப்பவும் போனும் கையுமா ஏதோ ஒரு மூலையில போய் பேசிக்கிட்டு இருக்க போறாங்க. இனிமேல் நம்ம எல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டோம். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் உங்க கூட தான் இருக்க போறேன். வேணா நான் அவங்களையும் குரூப்லயே சேர்த்துக்கலாமே. கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறமா? எப்ப வேணாலும் ஓகேம்மா. எல்லாம் ஒரு பிளானோட தான் இருக்கீங்க போங்க. ஆமா. பாருங்க, மெனு இவ்ளோ சீக்கிரம் வந்துருச்சா? நான் கூட இவ்ளோ கூட்டமா இருக்கே, எவ்வளவு லேட் ஆகுமோன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, சீக்கிரம் கொடுத்துட்டாங்களே. நாங்க ரெகுலரா என்ன சாப்பிடுறோம்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ரெகுலர் கஸ்டமர்ங்கிறதுனால சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு தந்துட்டாங்க போல. கரெக்டா சொன்னீங்க நீலா. நஸ்ரீன், உங்களுக்கு பிடிச்ச குக்கும்பர் சாலட், நீலா உங்களுடைய ஃபேவரட் பீட்ரூட் ஜூஸ், என்னுடைய ஹெல்த்தி ஃப்ரூட் சாலட். இந்த ஃப்ரூட் சாலட்டை பார்க்கும்போதே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுப்பா. பாலும் கற்கண்டும் சர்க்கரை பாவும் கட்டி கரும்பும் கனிரசச்சாரும் தேனில் ஊறி தித்திக்கும் பலாவும் நாவில் ஊறும் அறுசுவை உணவும் கொய் அத்திக்கனியும் கொய்த்த கனியும் கொய்யா கனியும் திராட்சை பேரிச்சை மாதுளங்கனியும் தெம்மாங்கனியும். ஆஹா, இந்த சாலட்டை பார்க்கும் போது தேவாமிர்தம் மாதிரி இருக்கு. இதுல நவ ரத்தினங்களும் பதிச்ச மாதிரி இருக்குங்க. அடடடா, கலரை பாருங்க, என்ன கலரு! வாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். நர்மதா, உங்களுக்குள்ள இவ்ளோ திறமை ஒளிஞ்சிருக்கா? உங்க வாய்ஸ் ரொம்ப இனிமையா இருக்கு நர்மதா. இனிமேல் நீங்க தான் எங்க டைம் பாஸ், போங்க.
ஆமா ஆமா நர்மதா, இனிமே உங்களை விட மாட்டோம். அப்படிங்கிறீங்க? இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். நிலா, நீங்க ரெகுலரா சாப்பிட்ற பீட்ரூட் ஜூஸோட ஸ்டாப் பண்ணிடாதீங்கப்பா. மேரேஜ்னு வேற சொல்லிட்டீங்க. மேரேஜ்க்கு அப்புறம் தடபுடலா விருந்துக்கு போவீங்க. உங்க ரெகுலர் ஜூஸோட இந்த ஃப்ரூட் சாலட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய ஃபைபர் இருக்கு, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கறனால எல்லா விட்டமின்ஸும் இருக்கு, மினரல்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது டயட்டுக்கும் ரொம்ப நல்லதுப்பா. கம்ப்யூட்டர்ல அதிகமா ஒர்க் பண்றனால விஷனுக்கும் நல்லது. இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டு உங்க ரெகுலர் மெனுல ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். மேரேஜ்க்கு முன்னாடி நீங்க பிசிக்கலா ஃபிட்டாவும் இருப்பீங்க. இது என்னுடைய மேரேஜ் டிப்ஸா எடுத்துக்கோங்க நிலா. கண்டிப்பாம்மா, நான் இன்னில இருந்தே நான் ஃபாலோ பண்றேன். எஸ்கியூஸ் மீ, எங்க உணவகத்துல வந்து சாப்பிட்டு எங்க உணவை பத்தி இவ்வளோ நல்ல ஒரு பாட்டு பாடுறீங்களே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. 1 இயர் முடியறதால அங்க சாக்லேட்ஸ் இருக்கு, அதையும் நீங்க எடுத்துட்டு போங்கம்மா. டெய்லி ரெகுலர்ஸ் நீங்களும் உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க, ஐடி ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் வந்து இதுதான் சொல்றாங்க. ஆனா நீங்க தான் இன்னைக்கு ஒரு பாட்டை பாடி கலக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. வரேன். சாக்லேட்டும் நாங்க சாப்பிட்டு பாக்குறோம். சரி சரி, டைம் ஆச்சுப்பா, வாங்க போலாம். ஓகே, போலாம் நீலா. போலாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பார்சல் எடுத்துக்கிறேம்மா. எடுத்துக்கோங்கம்மா, வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த பார்சல் வச்சிருக்கிறோம், எடுத்துக்கோங்கம்மா. பார்சல் எடுத்துக்கோங்கம்மா. பார்சல் எடுத்துக்கிறேம்மா. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தான் வச்சிருக்கிறோம். இந்த கூட்டத்துல நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தான் அது. ஆமா ஆமா, கேட்கல எனக்கு. லாஸ்ட் 6 மந்த்தா நான் இங்க டின்னருக்கு எடுத்துட்டு போறேம்மா. எனக்கு மட்டும் இல்ல, என்னோட ஃபேமிலிக்கு சேர்த்துதாம்மா எடுத்துட்டு போறேன். இப்போ எங்க வீட்ல ரொம்ப மெடிக்கல் பில்லே ரொம்ப கம்மியாயிடுச்சுமா. இதனால எங்க வீட்ல எங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம்மா. இதுக்கு முன்னாடி இந்த கடையில விக்கிற தோசை மாவு தான் வாங்கிட்டு போய் செஞ்சுட்டு இருப்போம்மா. அப்பெல்லாம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வந்தது. இப்போ இந்த ஃப்ரூட் சாலட் எல்லாம் சாப்பிடுறதுனால ரொம்ப ஆரோக்கியமா ஹெல்த்தா இருக்கும்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த இயர்லி டு பெட் இயர்லி டு கெட் அப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிஸ்டமுக்கே இப்ப மாறிட்டோம்மா நாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப நல்லதுமா. நீங்க வீட்ல பழத்தை சாப்பிடுங்கன்னா 2-3 வகை தான் சாப்பிடுவீங்க. ஆனா எங்க இதுல ஃப்ரூட் சாலட்ல வாழைப்பழத்திலே 4-5 வகையான வாழைப்பழத்தை போடுறோம். சப்போட்டா, டிராகன், கிவி, ஆப்பிள், பப்பாளி, மாதுளம், பலாப்பழம், மலாம்பழம், கிர்ணிப்பழம், ஸ்ட்ராபெரி என்று பல பல வகைகளை நாங்க போடுறதால உங்க உடம்புக்கு நல்லதாவே இருக்கின்றது. அதோட நாங்க நாட்டு சர்க்கரையும் கலக்குறோம், கடுக்காயும் போடுறோம். அதால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லைன்றீங்க. ஒரு தாய் செய்யும் நன்மைகளை போலதான் இந்த கடுக்காய் நம்மளுக்கு செய்கின்றது. அறுசுவைகளில நம்ம துவர்ப்பையும் கசப்பையும் நம்ம எடுக்கிறதே இல்லை. அவங்க சொன்னாங்க பாருங்க, வடை, வாழைப்பூ வடை, அது துவர்ப்பு. அது யாருமே வாழைப்பூவே வாங்குறதே இல்லை. இப்போ அதையும் வாங்கி அவங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் இதுல கடுக்காய் செய்த கசப்பு வர்றதால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கின்றது. அறுசுவைகளை எதையுமே நம்ம விடக்கூடாது. காலையில இஞ்சி, பகல்ல சுக்கு, இரவு கடுக்காய் சேர்க்கும் பொழுது அறுசுவைகளும் நம் உடம்பில் சேரும் போது உடல் நல்ல வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஏதோ சாப்பிடுறோம்னுட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. தேவையானது, உடலுக்கு தேவையானதை ஊட்டச்சத்து மிக்கதாக நம்ம சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதாலதான் நம்ம இப்படி கொடுக்குறோம். நம்ம சாப்பிட்ட உணவு உடலில் சென்று தாது பொருளாக பிரித்து அது எடுத்துக்கொள்வது 24 மணி நேரம் ஆகின்றது. அதால ஊட்டச்சத்து மிக்க சத்துள்ள உணவை நாம் சாப்பிட வேண்டும். சரிம்மா சரிம்மா. அது என்னதுமா பானையில? இது இன்னைக்கு 1 வருஷம் முடிஞ்சிச்சு இல்லம்மா. எல்லாருமே நிறைய தானியங்களை, சிறுதானியங்களை செய்யறதெல்லாம் கேட்கறாங்க. இது அம்புலிமா. அம்புலி வந்து சிறுதானியங்கள்ல வரகு, திணை, சாமை, குதிரைவாலி, மாப்பிள்ளை சம்பா,
பனிவரகு, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, சொல்லிட்டே போலாம். ஆனா ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். இந்த சிறு தானியங்கள் வறட்சியிலும் வளர்பவை, வளமற்ற மண்ணிலும் வளம் பெற்று வளர்பவை, ஊட்டச்சத்து நிறைந்தவை. இதாலதான் 2023 சர்வதேச சங்கத்துல ஐக்கிய நாடுகள் சபையில சிறுதானிய ஆண்டாகவே அறிவிச்சாங்க. ஏன்னா சிறுதானியங்கள் மக்கள் சாப்பிடுறதே இல்லை, அதை மறந்துட்டாங்க. அதுக்காக தான் அந்த ஆண்டே அது மாதிரி செஞ்சாங்க. நீங்க வரகு இல்லை சாமை எது வேணுமானாலும் எடுத்துக்கலாமா. அது ஒரு 2 hours நல்லா ஊற வச்சிடுங்க. அது கழுவி ஊற வச்சிட்டீங்கன்னா ஒரு கப்பு சாமைக்கு 8 கப்பு டம்ளர் தண்ணீரை ஊற்றி, தண்ணி மண்பானைக்கு நல்லா கொதிச்சான பிறகு கழுவி வச்சிருக்கிற ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிண்டிட்டே வாங்க. அப்படியே சுருண்டு பாருங்க, சுருண்டு ஒரு அல்வா பதத்துல நல்லா வந்துடும். அப்போ நம்ம இறக்கி வச்சுட்டோம்னா பானையில நம்ம பிறகு அது சூடு தணல் அப்படியே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா இருக்கும். அதால முன்னாடி நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது நல்ல பதத்துக்கு வந்துடும். இந்த இதெல்லாமே மறந்த பதார்த்தங்களாக இருக்கின்றது. நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்துலதான் இதெல்லாம் சாப்பிட்டதுதான். இப்ப நம்ம சாப்பிடுறது இல்ல. இப்ப நம்மளுக்கு அதிகமாக உடல் உழைப்பு எதுவுமே இல்லை. ஓடுற காலத்துல எல்லாமே ஓடுன்னு ஓடுறாங்க. ஹெவியா மசாலா பொருள் போட்டதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலும் உடம்புக்கு அது நல்லதும் கிடையாது. இந்த நான் இன்னைக்கு நாளைக்கு பிடிக்கணும்னா இன்னைக்கு செஞ்சு வச்சிடறோம் இல்லையா, நாளைக்கு காலையில எழுந்து அதுல கொஞ்சம் உப்பு, கறிவேப்பிலை இலை, சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு கலந்து தேவைப்பட்டா நம்ம மோரும் கலந்து குடிக்கலாம். குடிக்கும் பொழுது சின்ன சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க, அது தோல் உரிச்சு அதோட நம்ம கட்டி சாப்பிட்டா அதனுடைய சுவையே தனிங்க. நம்ம வீட்டுல செஞ்சு இருப்போம் இல்லையா, எள்ளு துவையலும் கொள்ளு துவையலாம், அதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அந்த 2 துவையலோட இது சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்குமா. அந்த அளவுக்கு இது சுவையவே கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிக உடல் உழைப்பு இல்லாத காலத்துல இது மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஜீரணமும் நல்லாயிடும். ஏஜுக்கு தகுந்த மாதிரி 1.5 கப்பு இல்லை 1 கப்பு 2 கப்புன்னு அப்படி எடுத்துக்கிட்டா இது நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சஃபிஷியண்டாகவும் இருக்கும். நம்ம இது நல்ல ஜீரணமாகினோடனே பசித்த பிறகு புசின்ற மாதிரி மத்தியானத்துல நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நம்முடைய பழைய உணவுகளை நாம் அழியாமல் காப்பாற்றி நம் குழந்தைகளுக்கு அது எடுத்து செல்ல வேண்டும். அதாலதான் இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோமா. இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதால இதுல இருந்து நம்ம இதெல்லாம் உங்களுக்கு விழிப்புணர்வு வரணும்ன்றதுக்காக இதெல்லாம் செஞ்சு உங்களுக்காக நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறோம்மா. இது ஒரு வருஷம். எனக்கு ஒரு 5 பார்சல் கொடுத்துடுங்கம்மா. எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில குடிங்க, இப்ப குடிக்காதீங்க. நாளைக்கு அதுக்கப்புறமா நீங்க இன்னைக்கு 1 year முடிஞ்சிச்சுமா இந்த உணவகம் ஸ்டார்ட் பண்ணி. அதால பற்பொடி, பல் துளக்கிறதுக்கு பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணாம இயற்கை முறையில் செய்யப்பட்ட பற்பொடியும் இயற்கை முறையில் செய்யப்பட்ட குளியல் பொடியும் எங்க கிட்ட இருக்குமா, அதையும் வாங்கிக்கோங்க. விளம்பரம் கண்டு ஏமாறாதீர்கள். அதுல ஒண்ணு இது பண்ணி கொடுத்துடுங்கம்மா. எல்லாமே பரவாயில்லம்மா, ஆனா நீங்க ஒரு 8 மணி வரைக்கும் ஓபன்ல வச்சிருந்தா நல்லா இருக்கும்மா. 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடணும்மா. நம்ம இப்ப பாருங்க, நீங்க நிக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறீங்க இல்லையா, ஐடி ஒர்க் பண்றவங்க ஆபீஸ் போறவங்க எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாருக்குமே விழிப்புணர்வு வந்துச்சு. வேண்டாம், கேன்சர்ல வர வேண்டாம், ஹார்ட் அட்டாக் வர வேண்டாம், பிரெயின் ஸ்ட்ரோக் வர வேண்டாம், இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காகத்தான் இதெல்லாமே நாங்க செய்யறோம். எல்லாருமே சீக்கிரமா சாப்பிட்டா 8 மணில இருந்து 11 மணி வரை ஜீரண மண்டலம் அதனுடைய வேலை செய்கின்றது. 11 மணில இருந்து 3 மணி வரை சிறுநீரகம் அதனுடைய வேலையை செய்கின்றது. அதெல்லாம் சீக்கிரமா சாப்பிடும்போது ஜீரண மண்டலம் அது வேலையை முடிச்சிச்சுன்னா இது தன் வேலையை செய்யும். எல்லாருமே 10 மணி மேல சாப்பிட்றதாலதான் நிறைய பேருக்கு கிட்னி எஃபெக்ட் ஆகுறது, டயாலிசிஸ் பண்றது, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஒண்ணு நம்ம வியாதி எடுத்தா சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கின்றது. இயற்கை உணவகத்துல இதுதான் சொல்றாங்கம்மா. அதால் தான் நாங்க காலையில் 7 மணில இருந்து நைட்டு 7:30 மணி இல்ல 7:45 மணி வரதாம்மா இருக்கோம். அதுக்குள்ள நீங்களும் அப்படியே பழகிக்கோங்க. உங்க வீட்லயும் சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லி இதுல விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா.
அம்புலி எப்படி செய்யறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டீங்க இன்னைக்கு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, மீல்ஸு, டின்னர் இதுதான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கேள்விப்பட்டிருக்கோம் உணவகத்தில். நீங்கள் வந்து பர்த்டே பார்ட்டி, சீமந்தம் இதுக்கெல்லாம் கூட ஹெல்த்தியாக அந்த பாரம்பரிய உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப புதுமையை புகுத்தியிருக்கீங்க. நன்றிகள், பாராட்டுகள்மா. என்னதான் நம்ம டயட்டு வீட்டில் செஞ்சால் கூட ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனால் அங்கே பிரேக் ஆகிடும். ஏன்னா அங்கே கொடுக்குற கேக்கு, அங்கே கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை கலோரி, கொலஸ்ட்ரால் இது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்வீட்டு இப்படி தானே இருக்குது. நீங்கள் அதை கூட பேரிச்சம்பழத்துலலாம் செஞ்சு சாக்லேட்டு, ஐஸ்கிரீமை கூட ஹெல்த்தியாக கொடுக்க முடியும். கேக்கு, சாக்லேட்டு இதெல்லாம் கூட நீங்கள் ஹெல்த்தியாக கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர்மா. அப்புறம் சீமந்தத்துக்கு போனாவே நமக்கு சாப்பிட்டுட்டு வந்தோடனே அப்படியே மயக்கம் வந்துடும். ஏன்னா எல்லாமே பச்சரிசியில் செஞ்சுருப்பாங்க அந்த சாதம் எல்லாம். ஆனால் பிரேமலதா அம்மா சொன்னாங்க பாரம்பரிய அரிசி, மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி அரிசியில் சாப்பிட்டா எவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். வர்றவங்கலாம் வயிறு எப்படி வாழ்த்திட்டு போவோம். இதையும் வந்து இனிமேல் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வாழைக்காய் பொரியல் எப்படி சொல்லி செய்கிறது இப்படி நிறைய சொன்னீங்க. உங்களோட மீல்ஸில் நோ பாயில் நோ ஆயில் அதை பற்றி சொன்னீங்க. அந்த மெனுவை சொன்னீங்க, அது எப்படி செய்கிறதுன்னு சொல்ல விட்டுட்டீங்க. நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது அடுப்பே இல்லாமல் சமைக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி செய்யலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி நாம் இப்படி சாப்பிடணும். எப்படிங்க செய்கிறது அப்படின்னா, அவல் இருக்கு பாருங்க, வெள்ளை அவல் இல்லாட்டி சிகப்பு அவல். சிகப்பு அவல் ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு அப்படியே உலர வச்சிட்டோம்னா அரிசி எப்படி சாதம் வந்து வெந்து மலர்ந்து வருது அதே மாரி இருக்கும். வெள்ளை அவலாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சிட்டோம்னா அதுவும் அப்படியே பொன்னி ரைஸ் மாதிரி அப்படியே மலர்ந்து வந்துடும். அப்படியே எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு ரசம் வைக்கலாமா, கொஞ்சோண்டு புளி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு கடைசியாக புளி தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி வச்சுங்க. அடுப்பே வைக்க வேண்டாம். இந்த ரசம் வச்சு பாருங்க, மிக மிக டேஸ்டாக இருக்கும். அந்த காலத்தில் கிராமத்தில் இப்படி தான் சமைச்சாங்களாம். இப்போ தான் நம்ம கேஸ் வந்தோன்னே எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு வச்சு இறக்குற பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லைம்மா, இந்த வெண்பூசணி, சுரைக்காய் இந்த பச்சடியெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கிட்டு சின்ன வெங்காயம், அதில் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சால்ட்டு, கல் உப்பு, தயிர் இதை மாதிரி போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகும். உடம்பு வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறோம் பாருங்களேன். வெண்டைக்காவை சின்ன 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 ஸ்லைஸாக ஒரே மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தேங்காய் துருவலை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அப்படியே பொடியாக்கி போட்டு கிண்டிட்டு ஆனியன்னு கொஞ்சம் கட் பண்ணி போட்டு சால்ட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், தேவாமிர்தமாக இருக்கும். ஆப்பிள் அல்வா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்டு. அது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஆப்பிளை நல்லா துருவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். பனானாவையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், நெய், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்பூனை வச்சு கிண்டிட்டு பொட்டுக்கல்ல, பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அந்த பவுடரையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கெட்டியாக அல்வா வந்துடும். இந்த அல்வா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா? ஸோ இந்த மெனுவெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, தயிர் எப்போதுமே நம்ம பாலில் தான் போடுறோம். தேங்காய் பால் தயிர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். தேங்காய் பாலை வந்து நல்லா முதல் தேங்காய் பாலை எடுத்து அதில் கொஞ்சோண்டு 2 சொட்டு லெமன் விட்டு வச்சிட்டிங்கன்னா, ஒரு நைட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் தயிர் நல்லாயிருக்கும். அந்த தயிரில் தான் நம்ம இந்த மாதிரி சேலடு செய்யணும். இந்த அவல் அரிசி சாதம் இருக்குல்ல, அந்த இதில் கூட இந்த தயிரை போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் நோ பாயில் நோ ஆயில். இதில் வந்து ஊட்டச்சத்து அழியாமல் இருக்குது. இதை வாரத்தில் ஒரு வாட்டி நடைமுறைப்படுத்தி பாருங்கள். நிறைய வாட்ஸ்அப்பு, யூடியூப் சேனலில் 1000க்கும் மேற்பட்ட இந்த உணவு வகைகள் இருக்குது. இதை தேடி நாம் செஞ்சு நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு, இறை சாதனைமார் அன்பர்கள் வந்து இந்த இயற்கை உணவை வீட்டில் தயார் செஞ்சு குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுத்தோன்னா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம
மெடிக்கலா நிறைய பணம் செலவு பண்றோம், மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். இதை பழக்கப்படுத்திக்கிட்டோம் டெய்லி ரொட்டீன்ல. இதை வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம குடும்பம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இது நம்மளோட மிகப்பெரிய பொறுப்பு. பெண்களாகிய நம்மளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. இந்த இயற்கை உணவுனாவே டேஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைங்களாம் ஓடுவாங்க. ஆனா இப்ப நீங்க பார்த்த மெனுவெல்லாம் வீட்ல செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்க வயசானவங்களுக்கு பல்லு பிரச்சனை, மெல்ல முடியாதவங்களுக்கு கூட ஒரு கேரட் கீரை எப்படின்னா வெறும் கேரட்டை நல்லா துருவிட்டு தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுதான் கேரட்டு கீரை. பீட்ரூட் கீரை இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப அவங்களும் விரும்பி டேஸ்டா இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஜூம்ல நம்ம வந்து சாப்பாடு முக்கியமா சங்கம் முக்கியமானா சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாட்டுல நம்ம மிக மிக கவனமாக இருப்போம், இயற்கை உணவை பயன்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்த இறை சாதனை மார்க்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிமா. மிக சிறப்பானது ஒரு உரை. அதுல இயற்கை உணவு அப்படிங்கறத பத்தி நன்றாக இறை ஆசிரியர் மிக சிறப்பாக பேசினாங்க. அதுல முக்கியமா மகரிஷி முதல்ல உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உணவில் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு பயிற்சி சொல்லியிருக்காரு. காலையில புஞ்சை தானிய ஒரு